ஹாய் கைஸ், டுடே கருவாட்டு குழம்பு தான் பார்க்க போகிறோம். நான் வந்து ஒரு ஆன்லைனில் தான் வாங்கியிருந்தேன். ஆட்டோக்காரன் சீ ஃபுட்டில் நல்ல குட் பேக்கிங். கருவாடுமே நல்லா டேஸ்டியாக இருந்துச்சு. நான் வந்து வாழை கருவாடு தான் வாங்கியிருந்தேன். நல்லா க்ளீனாக வந்துருந்துச்சு கருவாடு, எந்த ஒரு டஸ்ட்டுமே இல்லாமல், நிறைய உப்பும் இல்லாமல் நல்லா இருந்துச்சு கருவாடு. நான் வந்து வாழை கருவாடு தான் இன்றைக்கி எடுத்துக்கிட்டேன் ரெசிபிக்கு. நம்ம கருவாடை 5 நிமிஷம் சுடு தண்ணியில் நல்லா ஊற வச்சுக்கலாம். அது ஊற டைமில் நம்ம வாணலில் எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு போட்டு பூண்டு கருவேப்பிலை சின்ன வெங்காயம் தான் போடணும். சின்ன வெங்காயம் பூண்டு தான் நல்லா கருவாட்டு குழம்புக்கு டேஸ்ட்டை கொடுக்கும். நல்லா போட்டு வதங்குற டைமில் நம்ம கருவாடை வாஷ் பண்ணி எடுத்துன்னு வந்துடலாம். 5 மினிட்ஸ் ஊறினது போதும். ரொம்ப நேரம் ஊறிச்சுன்னா அது செதையெல்லாம் எடுத்துன்னு வந்துடும். ஸோ ஒரு 5 நிமிஷம் வார்ம் வாட்டரில் நல்லா ஊறினதுக்கப்புறம் ஒரு 5 டைம் வந்து நல்லா பச்சை தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். வதக்குனதுக்கப்புறம் சாம்பார் பொடி மஞ்சத்தூள் உப்பு போட்டு வதக்கிட்டு நம்ம ஊற வச்சுருந்த புளி தண்ணியை கரைச்சி ஊற்றிக்கலாம். புளி தண்ணி ஒரு 2 கொதி வந்த உடனே நம்ம அலசி வச்சுருந்த கருவாடை எடுத்து அதுக்குள்ளே போட்டுக்கலாம். கருவாடு ஒரு 5 நிமிஷம் கொதித்த உடனே ஆஃப் பண்ணிடலாம். நல்லா சுட சுட வாழைக்கருவாடு கருவாட்டு குழம்பு ரெடி. நல்ல ஒரு சுட சாதத்தில் கருவாட்டு குழம்பு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு அப்பா என்ன ஒரு டேஸ்ட்டு! நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிள் டிஷ். நம்ம இதில் என்ன காய் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து சிம்பிளாக கருவாடு மட்டும் போட்டு வச்சுட்டேன். கூட கத்திரிக்காய் போட்டு வச்சா செம்ம காம்பினேஷன். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.